ஆடி மாத கிருத்திகை ஏன் விசேஷம் என்றால், மழைக்கால தொடக்கமான தட்சணாயனம் பொதுவாக அனைத்து இறை வழிபாடுகளுக்கும் ஏற்றதாகவும், உத்தராயண திருமணம், உபநயனம், கிரகப் பிரவேசம் போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு ஏற்றதாகவும் சொல்லப்படுகிறது. ஆடி மாதத்திலிருந்து வரிசையாக அனைத்து கடவுளரையும் வேண்டிச் செய்யும் பண்டிகைகளும் விரதங்களும் வருகின்றன. தேவர்களின் மாலை காலம் என்று சொல்லப்படும் இந்த மாதத்தில் வழிபாடுகள் அதனாலேயே நடத்தப்படுகிறது. தை மாத கிருத்திகையை விட ஆடி கிருத்திகையே சிறப்பாகவும் சொல்லப்படுகிறது. ஆடி மாதத்திலிருந்து தொடங்கி 6 மாதங்கள் கிருத்திகை விரதம் இருந்து தை மாத கிருத்திகையில் விரதத்தை முடிக்கலாம். ஆடி கிருத்திகை தினமான நாளை பெண்கள் விரதம் இருந்து முருகனை வழிபடுவதால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும். ஆடி கிருத்திகை அன்று பழனியில் பக்தர்கள் சண்முகா நதியில் நீராடி முருகனை வணங்கி தங்களின் விரதத்தை பூர்த்தி செய்வார்கள். குறிப்பாக திருத்தணியில் தெப்ப உற்சவம் ஆடி கிருத்திகை என்று ஆரம்பிக்கிறது. அரக்கர்களின் செருக்கழித்து முருகன் ஓய்வெடுத்த திருத்தலம்